ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஜர்தோசி ஸ்டோன் ஒர்க்கு எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஜர்தோசி ஒர்க்கு நம்ம பண்ணுறதுக்கு கிளாத் எடுத்துக்குவோம். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் இந்த டிசைனை ப்ளவுஸில் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன் தான் இப்போ போட போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் ஜர்தோசி வேணும், அப்புறம் கோல்டு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கலர் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவை கலர் நூல் ஜர்தோசிக்கு எப்போவுமே சாண்டில் கலர் வச்சுக்கோங்க. ஸ்டோனுக்கு அந்தந்த கலரு நூல் நம்ம கோர்த்து வச்சுக்கணும். நீடில் சாதாரண நீடில் தான் எடுத்திருக்கேன். சின்னதாக ரொம்ப மெல்லிஸாக உள்ளதாக நம்ம எடுத்துக்கணும். இது நம்ம நார்மல் ஸ்டிச்சு தான் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டு வச்செல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். இது யார் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், கிளாத் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்காக நான் நெக்கு டிசைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரேம் வேணும்னா ஃப்ரேமில் நீங்கள் துணி அட்டாச் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ரேமில் அவ்வளோக்கா வராது, அதனால தான் நான் சும்மா கையிலே நான் அப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு சென்ட்ரு மார்க்கு வச்சுக்கோங்க. ஊசியை அடியில் குத்தி மேலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன்லேயே உங்களுக்கு ஹோல்ட் இருக்கும், அதிலே குத்திக்கோங்க. குத்திட்டு பக்கத்துலேயே குத்திட்டு அடியில் ஆப்போசிட் பக்கம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுத்த ஹோல் அந்த ஓட்டையில் நீங்கள் குத்திடுங்க. அடியில் ஒரு நாட் போட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம பீட்ஸ் எடுக்க போகிறோம், கோல்டு பீட்ஸ். நீங்கள் ஊசியை எங்கே வேணாலும் குத்தி மேலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோல்டு பீட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்குவோம். பீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதை அப்படியே ஸ்டோனை சுற்றி ரவுண்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் எங்கே முடியுதோ அடியில் குத்திக்கணும். குத்திட்டு அடியில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடியில் குத்தி மேலே எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் நிற்கணும்னா இப்படி ஒவ்வொரு இதுக்கு ஆப்போசைடு நம்ம குத்திக்கணும். இப்போ இதில் ஒரு 4 தடவை நம்ம குத்தி எடுத்துக்கலாம். 2 பீட்ஸுக்காக குத்திக்கலாம். இப்போ இங்கே ஒன்று குத்தியாச்சு. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ இங்கே அப்படி சுற்றியில் ஒரு 4 இடத்துல நம்ம குத்தினாலே உங்களுக்கு பீட்ஸ் நின்றுக்கும்.
இப்போ நம்ம அடியில் மறுபடியும் நாட் போட்டுக்கலாம். அடியில் நம்ம நாட் போட்டுட்ருவோம். பாருங்கள், ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நூலை மாற்றிக்குவோம். இப்போ ஜர்தோசி எடுத்து இந்த ஸ்டோனை சுற்றியில் நம்ம அளவு எடுத்துக்குவோம். பாருங்க, இதை இப்படி வச்சு நம்ம அளவு பார்த்துக்கலாம். பாருங்க, நூல் மாற்றியாச்சு. அடியில் விட்டு மேலே எடுத்துக்கலாம். ஜர்தோசி வந்து இதில் நம்ம கோர்த்துக்குவோம். கோர்த்துட்டு இதை சுற்றியில் வச்சு இங்கே நாட்டுக்கு போட்டு விட்ருவோம். எங்கே முடியுதோ அங்கே நாட்டு போட்டு விட்ருங்க. நாட் போட்டு அடியில் ஒரு நாட் போட்டு விட்ருவோம். இப்போ இதை வந்து நம்ம இதையும் அதே மாதிரி ஒரு 5 இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜர்தோசியும் நின்றுக்கும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்களே ப்ளவுஸ்லாம் போட்டுக்கலாம். அப்படியே அந்த ஜர்தோசியை வந்து ஆப்போசைடாக நீங்கள் தைக்கணும். தைச்சிட்டு இப்போ அடியில் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இது மாதிரி நீங்கள் இந்த நெக்கை சுற்றி ஃபுல்லுமே நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் ப்ளவுஸு சேரீக்கு ஏற்ற ஸ்டோன் வாங்கி வச்சு இந்த மாதிரி டிசைனை சிம்பிளாக நீங்களே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.